வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு செம்ம ஆட்டம், ரைட்? இந்த குத்தாட்டம்னுவாங்கள, பாக்கா அந்த குத்தாட்டம் தான் நடந்துச்சு. மார்க்கெட் ஃபைனலா முடிஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியுமா கமுக்கமா உட்காந்துட்டு இருக்கு. இந்த பசங்களாம் இருக்காங்களா, அம்மா அப்பா வீட்டுல இல்லாட்டினா பசங்க ஆட்டம் போடுவாங்க. போட்டுட்டு அம்மா அப்பா வர நேரத்துல அமைதியா வந்து உட்காருவாங்களே, அது மாதிரிதான் இன்னைக்கு நிஃப்டி பண்ணியிருக்கு. நிஃப்டி வெறும் +3 க்ளோஸ் ஆனது. ஃபியூச்சர்ஸ் வந்து +15. பட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து சரியான ஸ்விங். ஆல்மோஸ்ட் 196 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லயும் 159 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ்லயும் ஆடிச்சு. இப்படி அடுத்தது இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு ஃபுல் டே. ஒரு டைம் நீங்க எடுத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வச்சு நிஃப்டி ஆட்டினாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வச்சு பேங்க் நிஃப்டி ஆட்டினாங்க. பட் ஃபைனலா க்ளோஸ் ஆனது வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. பட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல நிறைய ஸ்டாக்ல வந்து பயங்கரமான ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் நிறைய அடி. ஸ்பைஸ் ஜெட்லாம் வந்து இன்னைக்கு 10% டவுன், ஹிந்து காப்பர் 5% டவுன். நம்ம சொன்ன நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜோஹோ மீட்டிங்லயும் ஆகட்டும், இதுலயும் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டம் பார்த்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பா மார்க்கெட் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்க, என்ன பண்ணலாம்? 20, 25, 30% ஏறினதுக்கு ஒரு 4-5%க்கே நீங்க வந்து டென்ஷன் ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை. வால்யூம் இல்லாத நீங்க எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்களா, உளுந்துச்சுன்னா வால்யூம் உளுந்துருக்கா? வால்யூமே கிடையாது. பிஹெச்எல் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் லைன் உடைச்சிருக்கு. நீங்க வந்து இப்படி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நான் சார்ட் காட்டல, பட் ட்ரெண்ட் லைன் வந்து உடைச்சிருக்கு. அப்படி உடைச்சும் நான் வந்து ஸ்டாப் லாஸ் நான் வந்து ட்ரிகர் பண்ணல. ஏன் ட்ரிகர் பண்ணல? வால்யூமே கிடையாது. இன்னைக்கு ஈவினிங் வந்து டேட்டாஸ் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், தட் வால்யூம் இல்லாத கீழே விழுந்திருக்கு. டெலிவரி என்ன ஆயிருக்குன்றது தெரியும். வால்யூம் பயங்கரமான டெலிவரிஸ் நடந்துகிட்டு இருக்கு நிறைய ஸ்டாக்ஸ்ல. ஸோ எஃப்ஐஐஸ் வரும்போதும் இல்ல ஒரு பெரிய பணம் உள்ள வரும்போது, நேற்று தான் நம்ம பார்த்தோம், பெரும் பணம் இந்தியாவுக்குள்ள வந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால் தான் 80 to 65 வரைக்கும் இன்ட்ராடேல கரன்சி வந்து வந்துச்சுன்றது இன்னைக்கு காலையிலேயே நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தானே. அப்போ உங்கள்கிட்ட வந்து பிடுங்கிறது எப்படி பிடுங்குவாங்க? மார்க்கெட்ல ஒரு ஜர்க் கொடுப்பாங்க. ஜர்க் கொடுத்தோன்னா நீங்க எல்லாம் எக்ஸிட் பண்ணுவீங்க. எக்ஸிட் பண்ணும்போது அவங்க பை பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாமே வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும் இல்ல யூடியூப்ல ஆகட்டும், டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ். நம்ம எப்பயுமே எடுக்கிறது வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கிறது இல்லை. நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். மல்டி டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து செக் பண்றது உண்டு. பிளஸ் மெயினா வந்து வால்யூம் மொமெண்டம் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு உளுந்ததுல எதுவுமே வந்து பெருசா வந்து டப்புன்னு அப்படி உழுவுல. ஒண்ணு அப்படியே உளுந்திருந்தாலும் வால்யூம் சப்போர்ட் பண்ணல. அந்த ஒரு ரீசன்னால நம்ம வந்து பேனிக் ஆகல. நிறைய இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணல. ஆர் கையில இருக்கிற பொசிஷன்ஸை வந்து நான் எக்ஸிட் பண்ணல. ஸோ டெக்னிக்கலா இருக்கிற இது எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் ஜோஹோ மீட்டிங்ல இதை பத்தி நிறைய தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஸ்டாக், 2 வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சு, 2 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து ஜோஹோலையும் பேசியிருக்கிறோம், சில ஸ்டாக் வந்து யூடியூப்லயும் நம்ம பேசியிருக்கிறோம். ஜோஹோல பேசினா டிசிஎஸ் 4200 லெவல்ல வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கிளென்மார்க், இது வந்து டிசம்பர் மாசத்துல கொடுத்த டிஸ்கஷன். கிளென்மார்க் 3rd February நம்ம கொடுத்தது, அதுவும் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. பாட்டம் சைட்ல ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணது 2 ஸ்டாக். ஒன்னு வந்து கிரீன் லேம், இன்னொன்னு வந்து திருமலா கெமிக்கல்ஸ். இது ரெண்டுமே வந்து டவுன் சைட்ல வந்து ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகுறதுல நல்லதுதான். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் போடுறோன்றது எடுத்துக்கலாம். ஏன் இந்த ஸ்டாக்கை நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணீங்க, ஏன் மத்ததெல்லாம் இது பண்ணலாம்னா, நான் வந்து இது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது, ஜோஹோல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் ஸ்டாப் லாஸ், ஏன் ஸ்டாப் லாஸ் அங்க போட்டிருக்கோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெக்னிக்கலி அந்த ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்குன்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னதுன்றது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டாக்குகள் வந்து டவுன் சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த இல்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக் வந்து டெக்னிக்கலா இல்ல பேனிக் லெவல்ல கூட நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக், இந்தியா சிமெண்ட்ஸ். நான் பர்சனலா எனக்கு சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் இன்னும் ஹோல்டிங்ல வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் சிமெண்ட் செக்டர் எப்படியா இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ நான் வந்து லாஸ் புக் பண்ணணும்னு யோசிக்கல. அது வந்து ஐ எம் ஹோல்டிங் இட் ஃபார் எ லாங்கர் டேர்ம். இது
எந்த இடத்துல அது ரிவர்சல் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நான் ஆவரேஜ் பண்றதுக்கான ஃபண்ட்ஸும் வச்சுட்டு இருக்கேன். ஏன் கூட டிராவல் பண்ற நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் நான் 10 லட்ச ரூபா இன்னைக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்து அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கிளைண்ட்டை கேட்கறது, நீங்க இவ்வளவு ஸ்டாக் டிஸ்கஸ் பண்றீங்க பட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால், பணம் இருக்கட்டும், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் நிச்சயமா வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றத நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அட் எனி கிவன் டைம் நாங்க வந்து 60 to 80% மேல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தான் 100% வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 months-ஆவே எங்களோட என்னோடதும் சரி என் கிளைண்ட்டதும் சரி 50% ஃபண்டிங் கையில தான் இருந்துச்சு. சில கிளைண்ட்டுக்குலாம் வந்து 60% வந்து ஃபண்டு கையில தான் வச்சிருந்தாங்க. தோ மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணாத வச்சுட்டு இருந்தோம். இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் நிறைய பேர்த்திட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், மே ஜூன்ல வந்து சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஒரு டிப் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஒரு ஷார்ப் ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எதெல்லாம் நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க, ஷார்ட் பண்ண சொல்ல. கீழே வரும்ன்றத நான் வந்து எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேனிக் தான் கிரியேட் ஆயிட்டு இருக்க வழிய எந்த விதமான சைன் கார்ட்ல ரிவர்சல் ஆகிறதுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இது கீழே விழுந்துட்டு இருக்குன்னு சொல்றத வேவ் 3 முடிச்சு வேவ் 4க்கு வந்துட்டு இருக்கு. அது வீக்லி சார்ட்டா இல்ல டெய்லி சார்ட்டான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். பட் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து கிராஷ் ஆகி அங்கேயே வந்து அடுத்த ஒரு 6-8 மாசத்துக்கு வந்து தூங்க போறது கிடையாது. ரிவர்சல் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் வால்யூம் இல்லாத கீழே விழுந்துட்டு இருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ட்ரேட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எக்ஸிட் பண்ணாததுக்கு நிறைய காரணம், ஒன் ஆஃப் தி காரணம் வந்து 50% நான் வந்து கேஷ்ல உட்காந்துட்டு இருக்கேன். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அவங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட் என்னதுன்றது பார்க்கணும். என்னோட ரிஸ்க் ஆப்பிடைட் என்னதுன்றது தெரியும், எங்க கிளைண்ட் ரிஸ்க் ஆப்பிடைட் என்னதுன்றது தெரியும். பிளஸ் டிஸ்கஷன்ஸ் யார் கேட்டாலும் ஏன் நம்ம இது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதும் ரீசன்ஸ் தெரியும். சரி, இன்னைக்கு வந்து சிமெண்ட் செக்டார்ஸ் பெருசா கீழே விழுந்திருக்கு, ஃபார்மா பெருசா கீழே விழுந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து கண்டெய்னர் கார்பரேஷன், அதானி என்டர்பிரைசஸ், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இது எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் டேக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் மெட்டல் செக்டார்ஸ் நேத்தும் வந்து பெருசா கீழே விழுந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடு கேபிட்டல் குட்ஸ் அதுலயும் வந்து கீழே விழுந்துச்சு. எனக்கு தெரியல பிஹெச்இஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பிஇஎல் இதெல்லாம் ஏன் கேபிட்டல் குட்ஸ்ல வச்சிருக்கிறாங்கன்றது தெரியல. பிளெயின் எல்லாம் கூட கேபிட்டல் குட்ஸ் ஆயிடுச்சு. சரி, பேங்கிங் செக்டர்ஸ்ல மோஸ்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர். செய்திகள்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு 20,000 கோடிக்கு ஜனவரி அண்ட் பிப்ரவரி மாசத்துல இந்த ஸ்டாக்ஸ் வாங்கப்பட்டது. ஜனவரி மாசம் ஒரு 13,200 கோடி, இப்ப பிப்ரவரி மாசத்துல வந்து 8,400 கோடிக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி வாங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா புஷ்ன்னு எல்லாருமே வந்து மேல தூக்க ஆரம்பிச்சாங்க. 75 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 75 மினிட்ஸ் பார்ல வந்து செம்ம புல்லிஷ், அடுத்த 75 மினிட்ஸ் பார்ல வந்து செம்ம பேரிஷ். ரைட், கீழே வந்து அதுக்குமா மேல தூக்கிச்சு. அதுலதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆட்டம் பார்த்துட்டாங்க. பட் க்ளோஸ் ஆனது செம்ம புல்லிஷா போயிருக்கு. லாஸ்ட் 75 மினிட்ஸ் இன் பர்டிகுலர் லாஸ்ட் 30 மினிட்ஸ் 3ல இருந்து 3:30 வரைக்கும் செம்ம வால்யூமோட டே ஹை, நியர் டே ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிவட்டை உடைச்சிருக்கு, நிறைய பேர் ஷார்ட் பண்ணவங்களை ட்ராப் பண்ணிருக்கு. அண்ட் ஃபர்தர் அப்சைடுக்கான எல்லா சிக்னலும் வந்து காட்டிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து பார்க்க வேண்டியது இன்னையோட ஹையை வந்து உடைக்கிறானான்றது. அது உடைச்சிச்சுன்னு சொன்னால் பை பண்ணலாம். ரைட், கீப்பிங் அந்த பிவட் லெவல், அந்த பிவட் லெவலை வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். நாளைக்கு சார்ட்டை வச்சு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரியாலிட்டி வாஸ் தி வர்ஸ்ட் பர்ஃபார்மர். அண்ட் ஒன்லி பாசிட்டிவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெலிகாம்ல வந்து டாடா கம்யூனிகேஷன், பாரதி ஏர்டெல் இவங்க 2 பேருமே வந்து பாசிட்டிவ் இருந்தாங்க, அதனால தப்பிச்சுக்கிட்டாங்க. ரியாலிட்டியில டிஎல்எஃப் அவங்க தான் வந்து ஹெவி வெயிட் அந்த செக்டர்ல. அவன் வந்து 5% கீழே விழுந்திருக்கிறான்.
காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஒரு 4%. இது எல்லாமே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டாக். எடுத்து பாருங்களா, 375 இருந்து ஆல்மோஸ்ட் 1000 வரைக்கும் லாஸ்ட் 6 months to 8 monthsல வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஏங்க அது பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஏன் அந்த டென்ஷன் ஆகும்? அகெயின் இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ருப்பி எடுத்துக்கலாமே, 82.75ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஸ்ட்ராங்கா நிக்குது. அண்ட் இன்டர்நேஷனல்ல ரைட் நவ் கோல்டு வந்து ஒரு $20 பக்கமா கீழே விழுந்திருக்கு. அந்த 2180 அந்த லெவல்ல டச் பண்ணிட்டு ஒரு $20 கீழே விழுந்திருக்கு. மெயினா வந்து டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ருப்பி டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தோ டாலர் இண்டெக்ஸ்ல கோல்டு கீழே விழுந்துட்டு இருக்க ஒழிய இந்தியன் மார்க்கெட்ல எம்சிஎக்ஸ்ல வந்து ஒரு $100 கீழே விழுந்திருக்கு. பட் ஹோல்சேல் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் இருக்குல்ல, அதுல ஒரு பைசா கீழே விழுவலாங்க. அதே 2760 70 அந்த ரேஞ்சில் தான் வந்து பர் கிராம் 24 கேரட் பியூர் கோல்டு ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட்டு அந்த ரேட்ல தான் ஓடிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 74,600 லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ருப்பியும் ஸ்டெடியா இருக்கு, இந்த சைடு வந்து கோல்டும் வந்து ஸ்டெடியா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்க்க வேண்டியது, கோல்டு இதே ஸ்டாண்டர்ட் ஆக போதா 6700 இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக போதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேர்களே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்ல நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நாளையில இருந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாமே, புதுசா ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிட்டே போகலான்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.